எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லிமுடைய சிந்தனை உலகத்தில் எவ்வாறு நல்ல முறையில் வாழலாம், கபரில் எவ்வாறு நல்ல முறையில் வாழலாம், மஹ்ஷரில் எவ்வாறு நல்ல முறையில் வாழ வேண்டும், சிராத்தில் எவ்வாறு நல்ல முறையில் வாழ வேண்டும், சொர்க்கத்துக்குள் எவ்வாறு காலை வைக்க வேண்டும் என்றுதான் ஒரு முஸ்லிம் சிந்தித்துக் கொண்டே இருப்பான், அதற்காக வாழுவார். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை, உலகத்தில் எப்படி நான் நல்ல முறையில் வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கபரு தெரியாது, அவர்களுக்கு மஹ்ஷர் தெரியாது, அவர்களுக்கு சிராத்தை மறுத்து விட்டார்கள், சொர்க்க நரகத்தை அவர்கள் மறுத்து விட்டார்கள். சகோதரர்களே, அதனால் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை மிக தூரமானது, மிக நீளமானது. அதனால் தான் ஒரு முஸ்லிம் சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுவார். உலகத்தையும் நான் சரி செய்ய வேண்டும். உலகத்தை சரி செய்யவில்லை என்றால் போர்டர் சக்கராத்ல புடிபடுவேன். சக்கராத்துடைய போர்டர்ல மாட்டினேன் என்றால் கபரில் புடிபடுவேன். கபரில் புடிபட்டால் அதற்கு பிறகு நான் கூட்டில் அடைக்கப்பட்ட, ஜெயில் அடைக்கப்பட்டவர் போலதான், இனி எனக்கு தப்பவே முடியாதென்று ஒரு முஸ்லிம் தௌபா செய்து திருந்தி நல்லவனாக வாழ பார்ப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வாறு சரியாக சிறப்பாக வாழக்கூடியவருக்கு பெயர்தான் முஸ்லிம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உலமாக்கள் முழு ஊரையும் ஒன்று சேர்த்து இந்த சிந்தனையை தான் கொடுப்பார்கள். இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மனிதனும் உலகத்தையும் சிந்திப்பார், ஆகிரத்தையும் சிந்திப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாக குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅதிஹா காதிபா. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் என்ற ஒன்று வந்தால், சகோதரர்களே, கியாமத்தை நம்பினதால தான் இவ்வளவு நேரத்தோடு பள்ளிக்கு வந்திருக்கிறோம். கியாமத்தை நம்பியதால தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், அது வரும். இதா வகஅத்தில் வாகிஆ. வாக்கியா என்றால் கியாமத். கியாமத் என்பது உலகத்தை போல அல்ல. உலகத்தில் எல்லோருக்கும் வாழலாம்,
நடிகர்களுக்கும் வாழலாம். ஒரு ஆள் நடிக்கிறார், அவருக்கும் உலகத்துல வாழலாம். ஆனால் கியாமத்தில் நடிகர்களுக்கு இடம் இல்லை, நடிக்க முடியாது கியாமத்தில். அல்லாஹ் கியாமத்துக்கு குர்ஆனில் 25 பெயர்கள் சொல்லி இருக்கிறார். ஏன்? விளையாட்டாக நினைத்து விடாதீர்கள் கியாமத்தை. உலகம் விளையாட்டுதான், உலகம் வீண்தான், விளையாட்டுதான், ஜொலிதான், ஜோக் தான், என்னமோ நடக்கிற மாதிரி உலகத்துல விளங்கும். அல்லாஹ் சொல்லிட்டான், லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் பில் அம்வாலி வல் அவுலாத். இவ்வளவுதான் உலகம். வீண் விளையாட்டு, அலங்காரம், பெரும் அடிக்கிறது, கூட்டுறது, அவ்வளவுதான், 5 தான். ஆனால் கியாமத் அவ்வாறல்ல சகோதரர்களே, கியாமத் அவ்வாறல்ல. 25 பெயர்கள் சொல்லி அல்லாஹ் அழைக்கின்றார். ذَلِكَ يَوْمُ الْفَصْلِ, தீர்ப்புடைய நாள், சரியா தீர்ப்பு நடக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கியாமத் வந்தால் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ லிவகாதிஹா காதிபா, கியாமத்தை பொய் என்று நினைக்காதீங்க, கியாமத்தை பொய் என்று நினைக்காதீங்க. இன்றைக்கு ஊருக்கு தலைவரா யார் வாரது? யார் வாரது? அவர் தலைவரா, இவர் தலைவரா, என்ன சரி செய்யுங்க. ஆனா கியாமத்துடைய தலைவர் யார் தெரியுமா? உங்களோட ஊர் மோதின். ஏன்? அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமத்தி அல் முஅذினூன். முழு பலாங்கொடையும் கியாமத்துல இருக்குமாம். உங்களோட 15 பல்லில் இருந்த மோதின்ற கழுத்து மட்டும் நீளமா இருக்கும். கழுத்து நீளம் என்ற என்ன அர்த்தம்? முழு பலாங்கொடையும் பார்க்குமாம். என்னடா இவண்ட கழுத்து நீளம்? பார்த்தா அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர், அவர்தான் லீடர் ஊருக்கு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு விளங்குதா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சகோதரர்களே, கியாமத் பொய் அல்ல. லைஸ லிவகாஅதிஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபிஆ காஃபிதத்துர் ராஃபிஆ. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் மார்க்கத்தோடு வாழ்ந்ததுக்காக பணிக்கப்பட்டவர்கள் அங்கு உயர்த்தப்படுவார்கள். உலகத்தில் மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்து உயர்த்தப்படுகிறார்களே, மார்க்கம் இல்லை, ஆனா ஊர் மதிக்குது, இவங்கெல்லாம் தாழ்த்தப்படுற இடம்தான் கியாமத். காஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா فكانت هباء منبثا. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்தை உண்டாக்குறதுக்கு சில நிகழ்வுகளை நான் காட்டோன். என்ன நிகழ்வுகள்? முதலாவது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, இந்த பூமியை வேகமாக உசுப்புவேன் நான். இப்படி எல்லாம் இருக்காது, பில்டிங் எல்லாம் எல்லாமே காலி ஆயிரும். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் இருக்குதே, அனைத்து மலைகளும் தவிடுபொடியாக மாறும். فَكَانَتْ هَبَاءً مُنبَثًّا, தூசிய போல மாறிடும். அப்ப உலகத்துடைய முகவரி, அட்ரஸ் இல்லை, பலாங்கோட அட்ரஸ் இல்லை. ஏனென்றா அல்லாஹ் உலகத்தை பிரிக்கணுமே. அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிலைமையில தான், இந்த நாளையில் தான், وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا, உங்களை 3 கூட்டமாக பிரிப்பேன். பலாங்கொடை எடுத்தீங்கன்னா 3 கூட்டம் தான் வாழுது, 4வது ஒரு கூட்டம் இல்லை. எந்த கூட்டம் நீங்க பார்த்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு ஓதி காட்டுற வேலை மட்டும்தான் எங்கட வேலை, தீர்மானிக்கிறது உங்களோட வேலை. அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் இறக்கின ஓதி காட்டணும், முஸ்லிமுக்கு ஓதி காட்டணும், காஃபிருக்கு ஓதி காட்டணும். நாங்க ஓதி காட்டுறோம், நீங்க முடிவெடுங்க எந்த கூட்டம், நான் முடிவெடுக்கணும் எந்த கூட்டம்.
அல்லாஹ் மூணாக பிரிப்பான். ஒவ்வொரு ஊரையும் பலாங்குடைய மூணா பிரிப்பான் அல்லாஹ். وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ وَالسَّابِقُونَ السَّابِقُونَ. ஒரு கூட்டம் விவிஐபி. எதுல? அமல்ல. அமல்ல விவிஐபி. இவங்களுக்கு சொல்ற சாபிகூன். முன்சஃபிலே தான் இருப்பாங்க. அவங்க குர்ஆனோட இஸ்லாத்தோட ஹதீஸோட வாழ்க்கையில ஹராம் இல்ல, நடக்காத ஹராம். விவிஐபி இவங்க, அல்லாஹுடைய விவிஐபி. அடுத்த கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, வலது கூட்டத்தார், விஐபி. விஐபி கொஞ்சம் இபாதத்து குறையதான் நல்ல. மூணாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா, நரகவாதிகள். எந்த ஊர் எடுத்தாலும் இந்த மூணு கூட்டம் இருப்பாங்க. எங்கட கடமை என்ன தெரியுமா சகோதரர்களே? உலகத்துக்கு நாங்க வந்த நோக்கம் இந்த மூணாவது கூட்டத்தை விட்டு மக்களை பாதுகாக்கும். பாவம். மூணாவது கூட்டத்தை விட்டும் மனித சமூகத்தை பாதுகாக்கும். இந்த மூன்று கூட்டம், அதுல முதல் கூட்டம் தான் விவிஐபி சாபிகூன். இவங்க தான் சகோதரர்களே ஒவ்வொரு ஊரையும் ஆளோம், நிர்வாகம் செய்யணும். இவங்க தான் ஊரை சாபிகூன் தான் நிர்வாகம் செய்யும். மைமனாவும் அல்ல, நரகவாதிகளும் அல்ல. சாபிகூன் எதை வச்சு முடிவெடுக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாபிகூன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை ஆண்டார். மதீனா எப்படி மாறியது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை ஆட்சி செய்தார், நிர்வகித்தார். மதீனா எப்படி மாறியது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை ஆண்டார். மதீனா எப்படி மாறியது? அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை ஆட்சி செய்தார். மதீனா எப்படி மாறியது? சமூகமும் ஊரும் முன்னேற வேண்டும் என்றால் சமூகத்தையும் ஊரையும் ஆளக்கூடியவர்கள் சாபிகூன், முன்சஃபில் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். முன்சஃபில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு காலத்தையும் எடுங்கள். ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 11 வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முஸ்லிம்களை ஆண்டார்கள். பொற்காலம். கண்ணீர் வடிக்கக்கூடிய தலைவர், நிர்வாகம். ஹிஜ்ரி 11 13 வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் சமூகத்தை ஆண்டார்கள். பொற்காலம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துடைய நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், உமர், எனக்கு பிறகு நீங்கள் தான் இந்த மதீனாவை ஆள்வதற்கு தகுதி. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னால் முடியாது கலீஃபா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலிய்யதி அஹுவாருன் ஃபில் இஸ்லாம். உமர், ஜாஹிலியத்தில் எவ்வளோ தைரியசாலியா இருந்த நீ இஸ்லாத்தில் கோலை ஆயிட்டியா? நீதான் ஆளோ, நீதான் ஆளோ. செய்தார்களா இல்லையா சகோதரர்கள்? எப்படி செய்தார்கள்? 10 வருடம் இந்த முஸ்லிம் சமூகத்தையும் மதீனாவையும் மேகத்தை தொடும் அளவுக்கு உயர்த்தினார்கள். தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 பேரை நியமித்தார்கள் முஸ்லிம் சமூகத்தை நிர்வகிப்பதற்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 12 வருடம் மதீனாவில் இருந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து ரஷ்யாவுடைய ஆசர்பைஜான் வரை கொண்டு சேர்த்தார் உஸ்மான் ரலியல்லாஹு.
தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, சமூகத்துக்காக. உதாரணம் சாபிகூன்கள் சகோதரர்களே, ஊருக்கு நிர்வாகம் தேர்ந்தெடுங்கள் இவர்களை பார்த்து. அது யாராகவும் இருக்கலாம். ஊர் முன்னேற வேண்டுமா, ஊர் ஒற்றுமை அடைய வேண்டுமா, அதுக்கு மாற்றமாக உங்களுக்கு ஒற்றுமையாக விருப்பம் இல்லையா, அதற்கும் உங்களுக்கு வரலாறு சொல்கிறோம். ஸ்பெயின் ஒற்றுமையாக விருப்பம் இல்லையா, காலாகாலம் சண்டை பிடிக்க விருப்பமா, முனாஃபிக்குகள் ஊருக்குள் உருவாக விருப்பமா, ஸ்பெயினுடைய வரலாறு மறையவில்லை, டில்லியின் வரலாறு மறையவில்லை. டில்லியுடைய ஜாமி மஸ்ஜிதை போய் பாருங்கள். டில்லியுடைய ஜாமி மஸ்ஜித் ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் இருந்தது, அழகாக இருந்தது, காட்டி கொடுக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது. ஒரு முஸ்லிமுக்கு வாய் திறக்க முடியாது. வரலாறுகள் முன்னால் இருக்கிறது. ஒற்றுமையோடு பணிவோடு சேர்ந்து சமூகத்துக்காக விட்டு கொடுத்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து சரியாக செல்லுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். முழு உலகத்திலும் வந்திருக்கு முசீபத் இதுதான். முழு உலகத்தையும் பார்த்து முஸ்லீம்கள் இன்று கண்ணீர் அல்ல ரத்தம் வடிக்க வேண்டும். இன்று எல்லா பள்ளி வாசல்லையும் துஆ பிரார்த்தனை, இந்தியாவுக்காக, டில்லிக்காக, நோய்க்காக, மனித சமூகத்துக்காக. உம்ராவுக்கு வர முடியாது, அறிவித்து விட்டார்கள், வராதீங்க உம்ராக்கு. யாரும் உம்ராக்கு போக முடியாது. நேற்றில் இருந்து விசா அடிச்சவர்கள் மாத்திரம் போகலாம், மற்ற யாருக்கும் போக இயலாது. ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இட்டாலி, எந்த நாடும் மக்காக்கு வந்துராதீங்க. துவாக்கும் வந்துராதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முடிஞ்சு ஹஜ் நடக்க போதோ தெரியாது. இது உலகத்துடைய நிலைமை. அதனால் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒற்றுமையோடு சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி தலையில் பிடிப்பீர்களாக இருந்தால் பெரும் பெரும் விஷயங்கள் இழந்து விடுவோம். பெரிய பெரிய விடயங்களை இழந்து விடுவோம். அடிக்கடி சொல்ற கதை தான். ஹோட்டல்ல எழுதியிருந்துச்சாம், நீ சாப்பிடு, உன்ட பேரன் பில்ல கட்டுவார். நீங்க சாப்பிடுங்க, பேரன் பில் கட்டுவார். இவர் போய் நல்லா சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிந்ததோட 2 பில் வருது. கேட்டார், எழுதிருக்கீங்களே பேரன் பில்ல கட்டுவார். ஹோட்டல்காரன் சொன்னாராம், உங்களோட அப்பா சாப்பிட்டதுக்கு நீங்க பில்ல கட்டுங்க. உங்களோட அப்பா ஃப்ரீயா தான் சாப்பிட்டுட்டு போனார். 1924க்கு முன்னால் இந்த உலக ராஜாக்கள் முஸ்லிம்கள், உலக ராஜாக்கள் முஸ்லிம்கள். 1924 இருந்து 2020 வரை அடிமை சமூகம் முஸ்லிம்கள். இதை மாற்றி அமைக்க வேண்டுமா? எங்களுக்குள் ஒற்றுமை தேவை, எங்களுக்குள் விட்டு கொடுப்பு தேவை, எங்களுக்குள் புரிந்துணர்வு தேவை. பணிய வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். காட்டி கொடுப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய சுயநலத்துக்கு செய்வீர்களாக இருந்தால், சகோதரர்களே, 1 மில்லியன் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட வரலாறு ஸ்பெயினில் இருக்கிறது. 1 மில்லியன் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். வரலாறு மாறவில்லை, வரலாறு அப்படியே இருக்கிறது. தலை மண்டை ஓடுகளும் முள்ளுகளும் புதை குழிகளில் புதைக்கப்பட்டது. முஸ்லிம் பெண்களுடைய மார்புகள் வெட்டப்பட்டது. முஸ்லிம் ஆண்களுடைய மர்மஸ்தானம் வெட்டப்பட்டது. இதற்கு பிறகு முஸ்லிம் சமூகம் வளரக்கூடாது. இந்த வரலாறுகளை படித்து வாழக்கூடிய காலத்தில் ஒற்றுமையை உருவாக்குங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இந்த சாபிகூன் தான் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரின் மவ்தூனஹ் متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون
بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. அல்லாஹ் இவ்வளோ இன்பங்களை சொல்றார். நீங்க விவிஐபியாக வாழ்ந்தால் இவ்வளவும் இருக்குது உங்களுக்கு. நீங்க தான் இந்த நேசர்கள். அல்லாஹ் சொல்ற முகர்ரபூன், நீங்க நேசர்கள், என்னை கிட்ட உள்ளவங்க. நீங்க இன்பமான சொர்க்கத்துல வாழ வைப்பேன். அலா சுருரிம் மௌதூனா, உங்களோட கட்டில் எல்லாம் தங்கம் முத்து வைடூரியத்தால் மாணிக்க கல்லால் டிசைன் பண்ணப்பட்டது. மாணிக்கத்தை கொண்டு போய் கபட்லாம் வைப்பீங்க மறைச்சி. அல்லாஹ் சொல்ற கட்டில பிடிச்சு வைப்பேன். அலா சுருரிம் மௌதூனா, ஆனா கொஞ்சம் பேர் தான் அதுக்கு செலக்ட் ஆவே இல்லாதே. விவிஐபிக்கு போறேன்னு அவ்வளவு கஷ்டம், அதுக்கு செலக்ட் ஆகணுமே. கொஞ்சம் பேர். அல்லாஹ் சொல்றான் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். கொஞ்சம் பேர் சேருவோமா சகோதரர்களே? அதுல சேரோம். கஷ்டமான ஆனா இன்பம் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு எல்லாரும் போறதா? பார்லிமெண்ட்ல எத்தனை சீட் இருக்கு? எல்லாம் கேட்பாங்க. 10,000 பேர் எலெக்ஷன் கேட்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. ஆனா போறது அங்க இருக்கிற சீட் கொஞ்சம் தான், 200-300 தான் இருக்குது. அங்க செலக்ட் பண்ணப்படக்கூடியவர்கள் தான் அதுல போகலாம். அவங்க தான் ஊர் ஆளோம். சாலிஹான ஊராக மாறும் பலாங்கோட, சிறந்த ஊராக மாறும் பலாங்கோட. வாலிபர்கள் சீராகுவார்கள், பெண்கள் சீராகுவார்கள், பிள்ளைகள் சீராகும். அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தருவேன், ஊர் ஆளுங்க, சரியா செய்யுங்க. சொர்க்கத்தில அலா சுருரிம் மௌதூனா, உங்களோட கட்டில்கள் முத்துக்களால் மரகதங்களால் டிசைன் பண்ணப்பட்ட கட்டில்கள். முத்தகீன அலைஹா முதகாபிலீன், அதில் அப்படியே சாய்ந்திருப்பீர்கள், சாய்ந்து படுத்துட்டே இருப்பீர்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், உங்களை சுத்தி 1000 வேலைக்காரவங்க சுத்திட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வேலை செய்ய. பிஅக்வாபி வஅபாரீக், அவங்களோட கையில ரேகைகள், அதுல கிளாஸ், டீ கிளாஸ், ஜூஸ் கிளாஸுகள். அக்வாப் அபாரீக், புடியுள்ள கிளாஸ், புடி இல்லாத கிளாஸுகள், சுண்டு கோப்பை. வகஸிம் மின் மஈன், சாராயம் குடியும். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுஸிஃபூன், எவ்வளோ குடிச்சாலும் தலைவலி வராது. குடிக்கிற இடம் சொர்க்கம் தான். உலகத்தில் குடிச்சிடப்படாது, வாயில வச்சிடப்படாது சாராயத்தை. உலகத்தில் சாராயத்தை வாயில வச்சா அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூப்பிட்டு நரகத்தில் தருவானாம், நரகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். பணம் கூடினா ஜினா கூறுறது, குடி கூறுறது சகோதரர்களை விற்றோம். நரகத்துடைய பெண்களுடைய இரத்தத்தை குடிக்க தருவான் அல்லாஹ். தௌபா செஞ்சிருக்கு. சாராயம் இருக்குது, மது இருக்குது. எவ்வளவு குடிச்சாலும் தலைவலி வராது.
லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன் வஃபாகிஹத்தின் மிம்மா யதഖய்யரூன், விருப்பமான பழங்கள். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், விருப்பமான பறவையிறைச்சி. வஹூருன் ஈன், பெண்கள், அழகான பெண்கள். உலகத்தில் மாதிரி அல்ல, உலகத்தில் அழகாக்குற, கிரீம் பூசுறது, டிசைன் பண்றது. கருப்பாக இருந்தவளையும் வெள்ளையாக்கிறா, முகமும் கையும் வெள்ளை ஆயிரும் பூசி பூசி. அல்லாஹ் சொல்றான் ஹூர் ஈன், கண் அழகிகள். கண்ணுடைய அழகு வேற, மார்புடைய அழகு வேற. வகவாஇப அத்ராபா, நீண்ட நீண்ட மார்புகள், தொங்கிய மார்புகள் அல்ல. எல்லாம் உனக்கு இருக்குது, நீ சாபிக்குனா வால். அல்லாஹ் சொல், புத்தி சொல்லித்தார். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல. முத்த கொண்டு போய் கையில வச்சு அழகு விளங்காது, முத்த சிப்பிக்குள்ள வச்சு பார்க்கணும், அது அழகு. அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ இன்பம் உனக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், நீ செய்த அமலுக்கு கூலி. பள்ளியை நிர்வகிக்கிறாய், ஊருக்கு பாடுபடுறாய், கஷ்டப்படுறாய், சமூகத்துக்கு துரோகம் செய்யல, நீ யாருக்கும் துரோகம் செய்யல, விளைவிட்டாய், சமூகத்தை விட்டு நல்லா வாழ்றாய், உனக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு கூட்டம் பலாங்கொடையில. இன்னொரு கூட்டம் இருக்குது பலாங்கொடையில. யாரு? அஸ்ஹாபுல் யமீன், வலது கூட்டத்தார். இவங்களுக்கு என்ன இருக்கு? இவங்க சமூக பொறுப்போல் எடுக்க மாட்டாங்க, சில நேரம் எடுப்பாங்க, ஆனா முந்தியவர்களை விட கொஞ்சம் குறை. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு என்ன இன்பம்? ஃபீ சித்ரின் மஹ்தூத் வதல்ஹின் மம்தூத் வظில்லின் மம்தூத் வமாஇன் மஸ்கூப் وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين. الله சொல்றான், உங்களுக்கு ஃபீ சித்ரின் மஹ்தூத், முள்ளில்லாத இளந்த மரத்துக்கு கீழே இருப்பீங்க, கார்டன்ல. வித்தியாசமா இல்லையா? ஒரு பணக்காரர் ஏழை, ஜும்மாக்கு போறோம், பணக்காரர் ஊட்ட இருக்கும் பெரிய பெரிய புரியாணி, கோழி புரியாணி, முயல் புரியாணி. ஏழட வீட்ட பருப்பும் சோறும் சம்பளும். வித்தியாசமா இல்லையா? ஒரு மினிஸ்டர், ஒரு ஜனாதிபதி, எம்பி, வித்தியாசமா இல்லையா? அமல்லையும் வித்தியாசம் சகோதரர்களே. சாபிகூனுக்கு வேற, யமீனுக்கு வேற. முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், வதல்ஹின் மம்தூத், கொலை கொலையாக தொங்கும் வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். வமாஇன் மஸ்கூப், தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். வஃபாகிஹத்தின் கஸீரா, அதிகமான பழம், அவங்களுக்கு விருப்பமான பழம். வித்தியாசமா இல்லையா? விருப்பமான பழத்துக்கும் அதிகமான பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, தடுக்கப்படவும் மாட்டீர்கள், துண்டிக்கப்படவும் மாட்டீர்கள், கிடைக்கும் எல்லாம். வஃபுருஷின் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள், உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள், பெட் எல்லாம் போடப்பட்டிருக்கு. மனைவிமார்களையும் வித்தியாசம்.
இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரா. ஹூர் ஈன் குமர்கள், அங்க கண்ணழகிகள். ஒரு பணக்காரருக்கு கிடைக்கிற மனைவியும் ஒரு ஏழைக்கு கிடைக்கிற மனைவி வித்தியாசமா இல்லையா? அமல வச்சு வித்தியாசம், அமல வச்சு வித்தியாசம். சகோதரர்களே, கோபம் வருது, கோபத்தை அடக்குறீங்க. அல்லாஹ் கியாமத்துல எழுப்பாட்டி சொல்லுவானாம், போலின்ல ஹூர் ஈனை வச்சுட்டு விருப்பமானலாம் எடுத்துட்டு போ. கோவத்தை அடக்கினதுக்கு. கோவம் மனிதனுக்கு ஏற்பையில வாரது, இது அடக்கியதற்கே ஹூர் ஈன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், உருபன் அத்ராபா, கணவனோடு இரக்கமான பெண்கள். இந்த ரெண்டு கூட்டமும் தான் பலாங்கொடையில் சீதேவி கூட்டம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கும் சகோதரர்களே, இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து அவங்கள பாதுகாக்கும். அவங்கள பாதுகாக்கும். தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, ஹராம், வட்டி, ஜினா, எல்லா பாவம், ரகசிய பாவம், பரகசிய பாவம் அவங்க நினைச்சு வாழ்றாங்க. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், கண்ணை பொத்து. ஃபீ சமூமி வ ஹமீம், சுடு தண்ணி ரெடியா இருக்குது. அல்லாஹ் சொல்றார், சுடு தண்ணி ரெடியா இருக்குது. உன்னை குளிப்பாற்றதே சுடு தண்ணில தான். பெருமைப்படுறியா? பாவம் செஞ்சு கொண்டு, வட்டி எடுத்துக்கொண்டு பெருமையா? பாவம் பாவம். காஃபிரை பார்த்து இரக்கம் வரும். பாவம் செய்யறவனை பார்த்து இந்த ரெண்டு கூட்டமும் ஊர்ல இறக்கப்படும். அவனுடைய காலடிய போகணும், ஊரை மாற்றி அமைக்கணும். வாலிபர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், திருத்தி எடுக்கணும். சகோதரர்களே, பாவத்துக்கு பெருமை அல்ல, பாவம். கண்ணை பொத்தினதோடு அல்லாஹ் சொல்றான், வா ஃபீ சமூமி வ ஹமீம், கண்ணை பொத்தும் வரைக்கும் தௌபா. சகோதரர்களே, இன்றோட தௌபா செஞ்சிரு. இவ்வளோ ஆயத்திருக்குது குர்ஆன்ல. நோம்புல 27 தௌபா செய்வோம். இந்த நோம்போட விடுற எல்லாத்தையும் சகோதரர்களே நாங்க மடையனாயிருவோம். ஷைத்தாண்ட வேலை. ஜும்மாவை தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் தொழுறதில்லை, இதுக்கு பிறகு நான் தொழுகிறேன். அல்லாஹ்வோட பேசிட்டு போ. நான் ஹராத்தில் இருக்கிறேன், வட்டியில் இருக்கிறேன், யா அல்லாஹ் தௌபா செய்கிறேன். இதோட என் வாழ்க்கையில ஜினா இருக்குது, யா அல்லாஹ் இதோட விடுறேன். நான் செஞ்சேன், எவ்வளவு நாளும் விடுறேன். தௌபா செய்யுங்க அல்லாஹ் இடத்து. அல்லாஹ்வை லேசா நினைக்காதீங்க. இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், கியாமத்தில் இரக்கம் இல்லை அல்லாஹ்க்கு. அதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. இவ்வளோ இன்பத்தை ஆசை காட்டிட்டு எனக்கு துரோகம் செய்தால், எனக்கு மாறு செய்தால், ஃபீ சமூமி வ ஹமீம், சுடு தண்ணி ரெடியா இருக்குது. அல்லாஹ் சொல்ற, குடிக்க தேவையில்ல சகோதரர்களே. அந்த ஹமீம் குடிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட எடுத்ததோட முகத்துல உள்ள அவ்வளோ சதையும் தண்ணி உள்ளுக்கு இருக்கு. இதை விளங்கினா சார். ஒரு நிழல் இல்ல, வெயில். எத்தனை வருஷத்துக்கு சகோதரர்களே? லா பாரிதி வலா கரீம், எந்த சங்கையும் இல்லை, குளிரும் இல்லை. காரணம், இன்னஹும் கானூ قبل ذلك مترفين. அல்லாஹ் சொல்லுவானாம், உலகத்தில் தானே அனுபவிச்சிட்டீங்களே, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டீங்களே, உங்களோட ஆசை என்னண்டா உலகத்தில் காஃபிரை போல வாழும். அவர் வாழ்றார், அவருக்கு தானே கபரு தெரியா, அவருக்கு தானே மஹ்ஷர் தெரியாது. எல்லா பாவம் செஞ்சிட்டீங்களே. அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் கானூ قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم. பெரும்பாவங்களை தொடர்ந்து செஞ்சீங்களே. அல்லாஹ் சொல்லுவானா, சொன்ன ஒரு மனிதன் தவறுதலா செய்யலாம், வட்டியில இறங்கலாம், பிரச்சனை இல்லை, தௌபா செஞ்சிடும். ஜினா செய்யலாம், தௌபா செஞ்சிடும்.
தொடரப்படாது. அல்லாஹ் சொல்லுவான், وَكَانُوا يُصِرُّونَ عَلَى الْحِنثِ الْعَظِيمِ وَكَانُوا يَقُولُونَ أَإِذَا مِتْنَا. நீங்க சொல்லுவீங்களாமே, மௌத்தான அழுப்பாட்டுவான் அல்லாஹ், மண்ணோட மண்ணாயிருவோமே. அல்லாஹ் சொல்றான், சொல்லுங்க நபியே, குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன். உங்களோட முதலால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடைசியால் எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்ப்பேன். இதுவரைக்கும் ஸ்ரீலங்கால வாழ்ந்துட்டு மௌத்தான அவ்வளோ பேரை எழுப்பாட்டினா எப்படி இருக்கும் ஸ்ரீலங்கா? قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم. எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன். ثم إنكم أيها الضالون المكذبون. வழிகட்ட பொய்யர்களே, எங்களை பொய்ப்பிச்சீங்களா? எங்களை குர்ஆன் விளங்கல்ல, இஸ்லாம் விளங்கல்ல உங்களுக்கு. لآكلون من شجر من زقوم. உங்களுக்கு தார சாப்பாடு ஜக்கூம் என்ற மரம், முள்ளு. அப்படியே சாப்பிட்டா தொண்டையில எரியும், பசி. فشاربون عليه من الحميم. அதற்கு மேலால சுடுதண்ணிய ஊத்துவோம் வாயில. فشاربون شرب الهيم. தாகமுள்ள ஒட்டகம் எப்படி குடிக்குமோ அப்படி குடிப்பீர்கள். உங்களோட தொண்டை கொடல் எல்லாமே துண்டு துண்டாக மாறி பின்துவாரத்தால் வெளிவர். எத்தனை வருஷம் தெரியாது. அல்லாஹ் கடைசியா சொல்றான், கிண்டலா சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்ண்டா கணக்கு இல்ல, ரசூலுண்டா கணக்கு இல்ல. ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன். அப்படியே வாழ்ந்துட்டு கண்ணை பொத்திட்டு வாங்க, எங்கட விருந்து ரெடியா இருக்கு. விருந்துன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த தண்டனை, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நனவான்களே, இந்த ரெண்டு கூட்டமும் பலாங்கொடையில சாபிகூன் யமீன் சேர்ந்து இப்படிப்பட்டவர்கள் இருந்தா சந்திச்சு அவங்கள தௌபா செய்ய வச்சு, சகோதரர்களே, அவர்களையும் சொர்க்கவாதியாக மாற்றுறதுதான் ஊர் நிர்வாகத்துடைய கடமையே தவிர முதல் தலையான கடமை இதுதான். அதற்கு பிறகுதான் எல்லா கடமையும், பள்ளிவாசல், பைத்து ஜகாத் எல்லாமே அதற்கு பிறகுதான். முதல் தலையான கடமை நரகத்திலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பது. எனவே சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்கி சாபிகூன் அஸ்ஹாபுல் யமீன் கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பாயாக. யா ஹய்யு யா கய்யூம் யா அலியு யா அதீம். இந்தியாவுடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, உலக மனிதர்களை பாதுகாப்பாயாக. என்று வந்திருக்கும் இந்த நோயை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தையும் பயத்தாட்டி கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே, இந்த நோயை வைத்து ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இந்த நோயை வைத்து யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா தடைபடாமல் முஸ்லீம்கள் உனது காபாவுக்கு வரும் பாக்கியங்களை தருவாயாக. இந்த நோயை தூரமாக்குவாயாக. மனித சமூகத்தை பாதுகாப்பாயாக. மனித சமூகத்தின் மீது இரக்கமானவர்கள் யா அல்லாஹ், இந்த உம்மத்தை விட்டும் நோயை தூக்கி விடுவாயாக. முழு முஸ்லீம்களையும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. முழு உலக முஸ்லீம்களும் ஒரு அமீருக்கு கீழ் வர தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, வழிபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்து விடாமல் மௌத்துக்கு முன்னால் உதவி செய்துவிட்டு மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம் ஊர்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. தீனுடைய சூழலை உருவாக்குவாயாக. சாபிகூன் யமீன்லே சேர்த்தருள்வாயாக. ரஹ்மானே, முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்